பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய மகிமை இந்நாள் வரைக்கும் நமக்கு போதுமானதாக இருந்தது. கடந்த இரவு வரையும் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டார். அயர்ந்த நித்திரையை கட்டளை கொடுத்து காலை வேளையிலே எழுந்து அவரோடு பேச இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக அவர் நமக்கு கூட்டி கொடுத்த தயவுக்காக இயேசப்பாவை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபையுள்ள நாமத்தினாலே இந்நாள் வரைக்கும் அவர் நம்மை போஷித்து வழிநடத்தி பாதுகாத்து ரட்சிக்கிறார். அவருடைய நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் எப்பொழுதும் அவருக்கு துதி செலுத்தக்கூடியவர்களாக அவருடைய சன்னிதானத்திலே நாம் நிலைத்திருப்போம். அவருடைய மகிமுள்ள கரம் நம்மளை தாங்கிக் கொள்ளும்படியாக, அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை ஏந்தி கொள்ளும்படியாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். அவர் பாதத்திலே நாம் வீணாய் அமர்ந்து இருக்கிறதில்லை. அதுக்கேற்ற பலனை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவரிடத்திலே நாம் ஒருவரை நாம் பார்க்க வேண்டும், மதிப்புக்குரியவர்களோடு நாம் பேச வேண்டும் என்றால் முன்னதாகவே நாம் ஆயத்தப்பட்டு இருப்போம். அப்படியாக இந்த உலக இரட்சகரை நாம் காண, அவரோடு பேச நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்போம். அவருடைய கிருபையின் நாமத்தினாலே நமக்கு ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் அவர் நமக்கு அருளி இந்த பூமியிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு அவர் தந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்வார். அவர் பிள்ளைகளை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். என்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று வேதமும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அவருடைய வல்லமுள்ள நாமத்தினாலே, அவர் மகிமை நிறைந்த நாமத்தினாலே எப்பொழுதும் அவர் பாதத்திலே நிலைத்திருப்போமா? ஆமாம், எப்பொழுதும் அவர் பாதத்திலே நிலைத்திருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக அதிசயமாக வெளிப்பட நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தரின் நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று தியானிப்போம். சங்கீதம் 136 அதிகாரம் 23வது வசனத்திலே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இந்த உலகத்திலே தாழ்மையாய் வாழும் பொழுது மனிதர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள், நம்மோடு பேசவும் விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது தாழ்மையாய் வாழ்கிற நம்மை கர்த்தர் கிருபையாய் நம்மை நிரப்பி அவருடைய வல்லமையினாலே ஆசீர்வாதத்தினாலே நம்மளை அபிஷேகப்படுத்துகிறார் அல்லவா? ஆமாம், தாழ்மையின் இருதயம் எப்பொழுது நமக்கு இருந்தால் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போக அவர் வல்லவராய் இருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறேன் என்று இயேசப்பா சொல்லி இருக்கிறார். அப்பேற்பட்ட தாழ்மையின் இருதயம் நமக்கு இருக்கும் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நியமிக்கப்பட்டு இருப்போம். நாம் பேசும் வார்த்தைகள் ஒருவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற வார்த்தைகளாயிராதபடி மற்ற பெரியவர்களிடத்திலே நாம் பேசும்போது மதிப்பு மரியாதையுமாய் அடக்கமாய் பேச பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம். ஆண்டவரே, தாழ்மையின் மனதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும், என்னோடு கூட பேசும், தாழ்மையின் குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்பியுங்க அப்பா என்று அவரை நாம் கேட்கும் பொழுது எல்லா விதத்திலேயும் நான் தாழ்மையாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை கூர்ந்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறேன் என்று சொன்ன தேவன் தாழ்மை உள்ளவனை நினைவு கூறுகிற தேவனாக அவர் வெளிப்படுகிறார் அல்லவா? ஆமாம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களைத்தான் நாம் நாடி ஓடி பேசி பழகுவோம். ஆனால் தேவனோ தாழ்மை உள்ளவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு கிருபை அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தாழ்மையின் மனதை எப்பொழுதும் நாம் நினைத்து கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்வோம். அவருடைய மகிமை, அவருடைய நாமம் நம்மிடத்திலே மகிமைப்பட எப்பொழுதும் அவர் சன்னிதானத்திலே நிலைத்திருக்க பரிசுத்த தேவ நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும்
என்று சொன்ன அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.